அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஆடி அமாவாசையை பற்றி முழுமையான தகவலையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வருடம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை வர இருக்கிறது. அமாவாசை திதி தொடங்கக்கூடிய நாள் ஆகஸ்ட் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 1:52 தொடங்கிடுது. அமாவாசை திதி முடியக்கூடிய நேரம் நாள் ஆகஸ்ட் 12 புதன்கிழமை இரவு 11:06 முடிவடைகிறது. ஆடி மாதம் 27ஆம் தேதி முழுவதும் அமாவாசை திதி உள்ளது. முன்னோர்களுக்கு மாதம் வரும் அமாவாசை திதி அன்று தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் முக்கியமாக இந்த 3 அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுக்கணும். அதாவது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை. இந்த 3 மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபாடு செய்தால் அந்த குடும்பம் விருத்தி அடைந்து முன்னோர்களின் ஆசி அவர்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்றுதான் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு புறப்படுவார்கள். அப்போ அவர்களை நம்ம மனதார வரவேற்கணும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் புதன்கிழமை காலையிலிருந்தே கொடுக்கலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து வைத்து வீட்டில் இலை போட்டு அவர்களை வழிபாடு செய்து ஒரு கைப்பிடி சாதத்தில் எள்ளும் தயிரும் கலந்து வாழை இலையில் அந்த சாதத்தை வைத்து காகத்திற்கு உணவு வச்ச பிறகு விரதத்தை முடிக்கணும். இப்படி வைத்து வந்தால் முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் அந்த உணவை எடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்திற்கு நல்லாசி வழங்கி அந்த குடும்பம் மேலும் மேலும் தலைக்க ஆசீர்வாதம் பண்ணுவதாக நம்பப்படுது. ஒரு குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து உழைச்சி முன்னேற்றம் அடைந்தாலுமே அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது பணப்பற்றாக்குறையாக இருக்கலாம், கடன் சுமையாக இருக்கலாம், நோய் நொடி ஏதாவது இருக்கலாம். இப்படிலாம் இருந்தால் அந்த வீட்டில் முன்னோர்கள் சாபம், முன்னோர்களால் ஏற்பட்டுள்ள தோஷங்கள் இதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா முன்னோர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் அவர்களுக்கு விரதம் இருந்து படையல் போட்டு அவர்கள் வழிபாடு செய்து காகத்திற்கு உணவு வைக்கலாம். அப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் விரதம் இருக்க முடியலனாலும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாதம் வடித்த பிறகு அந்த சாதத்தை ஒரு கைப்பிடி அளவு காகத்திற்கு வச்சுட்டு வந்தாலே அந்த வீட்டுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கும். முன்னோர்கள் கோபமாக இருப்பாங்க. அந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து சாந்தப்படுத்தணும். அப்படி சாந்தப்படுத்தினாதான் முன்னோர்களுக்கு மன அமைதி பெற்று நமக்கு நல்லாசி வழங்குவார்கள். நம்ம பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்மளை நினைத்து வருந்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பாங்க. அமாவாசை என்றாலே தான தர்மங்கள் செய்வதற்கு உகந்த நாள். அமாவாசை தினங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடாது. சுப நிகழ்ச்சி செய்வதற்கான முடிவுகளும் எடுக்கக்கூடாது. அன்றைய தினம் முன்னோர்களுக்காக ஒதுக்கப்பட்ட தினம். முன்னோர்களை மனதார வேண்டி அவர்களின் ஆசியை பெறக்கூடிய நாள். அன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்த பிறகுதான் நம்ம பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். வீட்டு வாசலில் அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்கணும். அன்றைய தினத்தில் மஞ்சள் தண்ணீர் கரைச்சி வீட்டு வாசலில் தெளிக்கலாம். பித்ருலோகத்திலிருந்து இந்த ஆடி அமாவாசை தினங்களில் தான் முன்னோர்கள் பூமியை நோக்கி வருவார்கள். அப்போ நம்ம வீட்டு வாசலில் நிற்பாங்களாம். அந்த நேரத்தில் நம்ம கோலம் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த கோலத்தை பார்த்துட்டு நம்ம வீட்டில் நம்மளை யாரும் மதிக்கலை நினைக்கலை அப்படின்னு சொல்லி திரும்ப போயிடுவாங்களாம். அமாவாசை தினங்களில் முடிந்த வரைக்கும் தான தர்மங்கள் செய்யுங்க. எதையும் எதிர்பார்த்து செய்யாதீங்க. இது செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு நினச்சி செய்யாதீங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு உணவு தானம் பண்ணுங்க. இல்லாதவர்களுக்கு புடவை தானம் பண்ணுங்க. செப்பல் வாங்கி கொடுங்க. குடை தானம் பண்ணுங்க. எந்த தானம் செஞ்சாலுமே அதற்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். பசுமாட்டிற்கு வாழைப்பழம், அகத்திக்கீரை, பச்சரிசி இந்த 3 பொருளையும் தானம் கொடுக்கலாம். பசுமாட்டில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள். பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கும்போது கடன் சுமை அளவு குறைந்து கொண்டே இருக்கும். இந்த ஆண்டு அமாவாசை 12 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறது. சூரியனும் குரு பகவானும் ஒன்றிணையக்கூடிய நாளாக அன்றைய தினம் சொல்லப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தால் முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே அவர்களுக்கு விரதம் இருந்து படையல் போட்டு வழிபாடு செய்து காகத்திற்கு சாதம் வச்சுட்டு அதன் பிறகு விரதத்தை முடித்து சாப்பிடுங்க.
முன்னோர்களுடைய ஆசி முழுமையாக கிடைக்கும். ஆடி அமாவாசை அன்று சூரிய கிரகணமும் நிகழ இருக்கிறது. இந்த சூரிய கிரகணத்தால் இந்தியாவில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. வெளிநாடுகளில் தான் இது தெரியும். வெளிநாடுகளில் தெரியும் போது நமக்கு இரவு நேரமாக இருக்கும். அதனால தூங்குற நேரம் அப்படின்றதுனால நமக்கு ஒரு எந்த பாதிப்பும் கிடையாது என்று சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.